அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியிலேருந்து இன்றைக்கி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 6, 2025 இன்றைக்கி ஸ்டெனோகிராஃபருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தொடர்ந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் அதோட வெப்சைட் எஸ்எஸ்சியோட வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C and D எக்ஸாமினேஷன் 2025 சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. வாங்க என்னென்ன விவரங்கள் அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டெனோகிராஃபரில் கிரேட் C அப்புறம் Dக்கான எக்ஸாமினேஷனுக்காக வைக்கிறதுக்கு தான் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான டேட்டு காலக்கெடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/6/2025 26/6/2025 26/6/2025 தான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிவிடுங்க அந்த டேட்டுக்குள்ளே. இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஸ்டெனோகிராஃபருக்கான போஸ்ட் இது. நிறைய பேர் இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. எவ்வளவு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 261 வேக்கன்சிஸ், 261 காலி பணியிடங்கள் வந்து இந்த ஸ்டெனோகிராஃபருக்கான காலி பணியிடங்களை அவங்க இவ்வளோ வேக்கன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்தியனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். வயது வரம்பு பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கு ஸ்டெனோகிராஃபரில் கிரேடு C அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு Dன்னு சொல்லிட்டு 2 விதமான ஸ்டெனோகிராஃபருக்கு எடுக்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேடு Cக்கான வயது வரம்பு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு Dக்கு வந்து 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வயது தளர்வும் இருக்குங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், PWBD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்களும், அதில் UR இருந்தால் 10 வருடம், OBCயாக இருந்தால் 13 வருடம், PWBDயாக இருந்தீங்கன்னா அதில் SC/STயாக இருந்தீங்கன்னா 15 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இது வயது தளர்வு லாஸ்ட்டாக SSC வீடியோவில் நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது இவ்வளோ வருஷம்தான் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கு அப்படி கிடையாதுங்க. இது நிரந்தரமான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இது. இப்போ நம்ம பார்த்தது வயது தளர்வு. ஓகேங்களா? அந்த வயது தளர்வுக்கு உங்களுக்கு எடுக்கிறாங்க. இப்போ 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னா இந்த கேட்டகரியில் உள்ளவங்க இந்த வயது தளர்வையும் பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. நான் சொல்கிறத கொஞ்சம் கவனித்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வயது தளர்வு பார்த்துட்டோம். இந்த பதவிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த உங்கள் ஏஜ்க்கு கரெக்டாக நீங்கள் ஆப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்துடலாம். அதையும் பார்த்துடலாம். கல்வி தகுதி நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேடு C and Dக்கு விண்ணப்பிக்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். எங்கே அப்படின்னாக்கா SSCயோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.government.in அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டேட்டு 26/6/2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் புதுச்சேரியிலையும் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் மாவட்டத்துலேயோ இல்லை பக்கத்தில் உள்ள மாவட்டத்திலே எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டெனோகிராஃபர் பதவிகளுக்கான தேர்வு செய்முறை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம் இருக்குங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். அது சிலபஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். அதில் வந்து சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கும் 100 மார்க்குக்கும் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டெனோகிராஃபிக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்க. அதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு முடிச்சிடுவாங்க. ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முறையில் தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த முறையில் செலக்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம கடைசியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து
100 வந்து பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. யாராருக்குனாக்க பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற எல்லோரும் நீங்கள் விண்ணப்ப கட்டணம் 100 செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சியில் வந்து ஸ்டெனோகிராஃபர் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். லாஸ்ட் டேட் 26/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.